தனது தாயிடம் வேலை பெற்றவுடன் முருகனின் கண்களில் ஒரு தீ எழுந்தது. ஏன் என்றால், இந்த உலகைத் துன்பப்படுத்திய அசுரர்களின் தலைவன் சூரபத்மன் அவனை அழைக்கவே. முருகன் தனது படையை அவர் தலைமையில் கிளப்பினார். தனது வாகனமான மயிலில் ஏறிய முருகன் தேவர்களின் சத்தமிட்டு ஊர்வலத்துடன் சூரபத்மனின் கோட்டையை நோக்கி புயலாக புறப்பட்டார். அந்த யுத்தம் பல பேரழிவும் அதிர்வுகளும் நிறைந்தது. முருகனின் வேல் ஒவ்வொரு வீசலும் சூரனின் சேனைகளை சிதைத்தது. மாறுபட்ட உருவங்களில் சூரபத்மன் போரிட்டான். முடிவில் ஒரு மிகப்பெரிய மான்றாக மாறினான். அந்த மான்றை முருகன் வேல் ஊடுருவியது. அந்த மான்றம் சிதைந்து சூரன் தோற்கிறான். அப்போது சூரன் பாசித்துவம் கொண்டு, ஐயா, என்னை மன்னியுங்கள் என்றான். முருகன் அவனை மன்னித்து மயிலாக மாற்றி தனது வாகனமாக ஏற்றுக்கொண்டார். இதுதான் சூரசம்ஹாரம். அடுத்த பகுதியில் முருகனான நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.